வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இதோட தொட்டுக்க கேபேஜ் மஞ்சூரியன். ஒரு கடைக்கு போனாலே எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் மஞ்சூரியன் தாங்க சொல்லி கேட்பீங்க. இன்றைக்கி அந்த ரெசிபியை நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி டாஸ் பண்ணுறது. சில பேர் ரைஸ் டாஸ் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப நேரம் டாஸ் பண்ணி அந்த அரிசியிலே உடஞ்சிரும். அதே டைமில் ரொம்ப மசாலாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வீட்டில் கண்டிப்பாக முட்டைகோஸ் இருக்குல்ல, அந்த முட்டைகோஸை வச்சு நம்ம ஈஸியான ஸ்டைலில் ஒரு சைனீஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது, அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதாவது நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்க ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ். கார்ன்ஃப்ளவர் நம்ம வீட்டில் இருக்கும், டொமேட்டோ கெச்சப் இருக்கும், கொஞ்சம் சால்ட்டு, சோயா சாஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் ரெசிபி எல்லா கடையிலும் கிடைக்கும். அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குடமிளகாய் ஒரு நம்பர், பொடிசை நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 3 to 4 ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி அந்த பேனில் நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சூடான எண்ணெயை இந்த மாதிரி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த பேனில் போட்ட பிறகு உடனே டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த பேன் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது, ஆனால் வெங்காயம் வதங்கியிருக்கும். அப்படி இருந்தால் டேஸ்ட் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, அதுக்கப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன், அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த கேரட்டு பீன்ஸ் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஸ், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டார்க் சோயாவில் சால்ட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். இந்த ரைஸோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்களோ அப்போ தான் இந்த ரைஸை பாயில் பண்ணி டாஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாயில் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸும் அந்த ரைஸும் டாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரை ஆன அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சீசனிங் பவுடர் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த சுகர் பவுடர். இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணும்போது நடுப்பகுதியில் உங்கள் கரண்டி வச்சுட்டு உங்கள் கடாயை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி பக்குவமாக வரும். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்கான பொருள் நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருக்கும், கேரட்டு, பீன்ஸ், வினிகர், உப்பு, ஒயிட் பெப்பர், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஆனால் அந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி டாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். இது தொடர்ந்து ஒரு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? முட்டைகோஸ் 200 கிராம், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு திக்னிங் ஏஜென்ட், அதாவது இந்த கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தின்னாக நல்லா கரைச்சி எடுத்துருக்கணும். எதுக்காகன்னா அந்த சாஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுன்னு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க.
இதுக்கப்புறம் இந்த கேபேஜ் பால் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கேபேஜ் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகமான உப்பும் வேண்டாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர், சோயா சாஸ், அதிகபட்சம் ஒரு 4 ட்ராப் இல்லை 5 ட்ராப் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். மைதா அதிகமாக இருக்கும், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், இந்த கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 by 1 எடுத்து பால் மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் ஷேப்லாம் இல்லை, சும்மா ரஃப்பாக எடுத்து போட்டாலே போதும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குல்ல, சூடான எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். கேபேஜ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, பட் இருந்தாலும் மைதா, கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதனால கரெக்டான ஃப்ளேம் வச்சு 1 by 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. கலர் ரொம்ப மாறக்கூடாது, லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாஸில் போட்டு டாஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி ப்ராசஸ் இருக்கும். இதை அப்படியே உல்ட்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்து சாஸ் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கேபேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேட்டரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள்ஸ் மிசம்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடணும். ரெண்டாவது அந்த திக்னிங் ஏஜென்ட் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்து இந்த பால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 4th ஸ்டெப் தான் வந்து சாஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த சாஸ் ரெடி ஆன உடனே வந்து இந்த பாலை போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது சாஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த ஆனியன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனியன் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும் அந்த சாஸ்க்கு. அதனால தான் வெங்காயம் 1 நம்பர் பெரிய சைஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், லைட் சோயா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு சில்லி சாஸ், வினிகர். இந்த சில்லி சாஸ் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஆனால் சின்ன குவான்டிட்டினால நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏங்கிட்டனா அந்த சில்லி சாஸ் ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி குக் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். ஒரு பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 to 40 rupees இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதே டைமில் சுகர் போட்டிருக்கேன். அந்த சுகர் எதுக்காக போட்டால் அந்த சோயாவில் இருக்க அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சுகர் போட்டிருக்கோம். அதே டைமில் ஒயிட் பெப்பர் அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். இந்த ஒயிட் பெப்பர், சால்ட்டு எல்லாம் போட்ட பிறகு இந்த சாஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக அந்த சாஸ் கொஞ்சம் பாயில் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அந்த சாஸை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து இதில் தேவையான அளவுக்கு ஊற்றி திருப்பி கொஞ்சம் சாஸ் கெட்டியாகிற டைமில் அந்த கேபேஜ் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே டைமில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப திக்காகிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேபேஜ் பால்ஸை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்து சேவ் பண்ணினா சூப்பர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க கேபேஜ் வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.